இந்த வீடியோவில் பேரன்பும் பெருங்கவும் இந்த படத்தோட திரையரங்கம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, செய்யாத தப்புக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆஜராக வராரு. அவருக்கு பர்சனலாக என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் இந்த கேஸில் நான் உள்ளே போகணுன்னு அவர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார், அவரோட பர்சனல் பிரச்சனை என்ன, அந்த கேஸ்லேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா, அவரோட பர்சனல் பிரச்சனையிலேருந்து தப்பிக்க ஜெயிலுக்கு போனாரா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் பேரன்பும் பெருங்கவும். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸும் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதாநாயகி இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். கதாநாயகனாக வந்து பார்த்து தங்கர் பச்சனோட பையன் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு அருமையான நடிப்பு, எந்த இடத்துலையும் ஓவராக வந்து ஆக்ட் பண்ணலை, கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எமோஷ்னல் வசனங்கள் ரீதியாகவும் முகபாவனைகளாகவும் உணர்வு ரீதியாகவும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. கதாநாயகியாக நடிச்சிருக்கவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட முகபாவனை, எமோஷ்னல், ஐ கான்டாக்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய மைக் கோபியும் அருண்தாஸும் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். படம் ஆரம்பித்ததுலேருந்தே இவங்கள தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இவங்க தான் வில்லன்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணிருந்தாங்க. வழக்கமான ஒரு நடிப்பு இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய வசனங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் இவங்களையும் நம்ம மைண்டில் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப ஆழமாக பதிவு வச்சிச்சு. இந்த படத்தோட துணை கதாபாத்திரங்கள்னு சொல்லுவாங்களே, அந்த காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய சாய் வினோதா கூட இருக்கட்டும், தீபா கூட இருக்கட்டும், கீதா கைலாஷம் கொடுக்க, அவங்களோட எல்லாரோட நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இளையராஜாவோட சாங்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு தூண் கூட சொல்லலாம், பெரிய தூண் கூட சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய விறுவிறுப்பான கதைக்களத்துக்கு ரொம்ப விறுவிறுப்பான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்து உணர்வுபூர்வமாகவும் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருந்தது. ஒளிப்பதிவு தினேஷ்குமாரோட ஒளிப்பதிவு ரொம்ப எளிமையாகவும் நேர்த்தியாகவும் இருந்துச்சு. அந்த ஒளிப்பதிவு சில கதாபாத்திரங்கள் நம்மளோட மனசில் ஆழமாக பதிவிச்சு ஸ்க்ரீனை விட்டு வெளியே வரும்போது ஒரு 2-3 கதாபாத்திரமாக நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிய வச்சுருக்கு. இயக்குனர் அந்த கதையை எழுதின விதத்தில் ஆணவ படுகொலை, பழிவாங்கும் நோக்கம், இந்த மாதிரி விஷயங்களில் யதார்த்தமாக நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் எடுத்த விதத்தில் புது முயற்சி, எடிட்டிங்கில் ரொம்ப கவனம் செலுத்தி இயக்குனருக்கு எடிட்டிங்கில் ரொம்ப பலம் சேர்த்துருக்காரு ராமர். வசனங்கள் ரொம்ப ஆழமாக இருந்தாலும் சில இடத்துல புரட்சி, பகுத்தறிவு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுனதுனால சில இடத்துல சில விஷயங்கள் லேக் ஆகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் வசனங்கள் ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்ங்க, எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்தோட மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து கதைக்குள்ளே வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதான் இந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். செகண்ட் ஹாஃப் வரக்கூடிய கதாபாத்திரங்களும் அவங்களோட வசனங்களும் ரொம்ப விறுவிறுப்பாக போகிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தால் இன்னும் மைண்டில் நல்லா நின்றுக்குமோ. ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படம் பேரன்பும் பெருங்கோபமும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையும், இதனால தான் இது நடக்குது, இங்கே பிறக்கும்போது எவனும் வந்து ஜாதியை அடையாளம் காட்டப்படல, வளர்ப்பில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமாக கூட இருக்கட்டும். ஜாதி மதம், ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதியில் பொண்ணு கட்டுறது, ஒரு ஜாதியிலேருந்து ஒரு ஜாதியில் பொண்ணு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆழமாக டீட்டெயிலாக ஒரு மெசேஜபிள் மூவியாக சொல்லியிருந்தான் பேரன்பும் பெருங்கோவும். இந்த படம் ஆனால் எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5.